பவித்ரா ஓடி 2 lakhs எடுக்கிற அந்த ப்ரமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பவித்ராவும் ஜாக்லினும் 2 பேரும் அந்த டாஸ்க்குக்கு நான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பணம் வந்து 2 lakhs அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 45 meters. அதே ரயான் ஓடினது தான். அண்ட் டைமும் 25 seconds. சர்ஷிகா தான் ரீட் பண்ணுறாங்க. ஸோ ரீட் பண்ண உடனே ஜாக்லினும் பவியும் 2 பேரும் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இல்லை ஓடி நான் எனக்கு அவுட் ஆனாலும் பரவாயில்லங்கிற முடிவு எடுத்து தான் நான் இதுக்கு வந்திருக்கேன் ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. சரி ஓகே பவி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ரமோவில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்குது. பவி செலக்ட் ஆகுறாங்க. அப்புறம் பவித்ரா வந்து ஓடி போகிறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடி எடுத்துகிட்டு ரீச் ஆகிட்டாங்க. ப்ரமோவில் பின்ன எப்படி காமிப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க வரதுக்கு முன்னாடி அது டோர் க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இங்கே டைம் குறையிற மாதிரி காட்டுறாங்க. பட் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 25 secondsக்குள்ளே ஓடி வந்து ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சத்தியமாக நம்மளால் முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ரீச் ஆகிட்டாங்க 25 secondsக்குள்ளே. ஸோ கிரேட் ஜாப். அப்போ வரும்போது என்னென்னா அங்கே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா எங்கள் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஒன்று நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ நீ கண்டிப்பாக உள்ளே வந்துடணும்னு சொல்லி ஜாக்லின் அனுப்பி வைக்கிறாங்க. ஒருவேளை ஜாக்லின் இந்த பெட்டிக்கு போயிருந்திருந்தால் அந்த டஃப் இதுக்கு போக வேண்டாமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 8 lakhsங்கும் போது கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், டைமும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். என்ன பண்ணாங்க என்ன நான் டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ ஆக்சுவலாக போட்டிருந்தேன் உங்களுக்கு. எவ்வளோன்னு எனக்கு இப்போ மறந்து போச்சு. ஸோ பவித்ரா ஓடி இன்றைக்கி அது மத்தியானம் போல் நடக்கும் போல் இருக்குது. லைவில் வரும்னு நினைக்கிறேன். நேற்று மாதிரி மத்தியானம் 12 மணிக்கோ இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்